தற்போது நாட்டில் அதிகரித்து வரும் டிபி எனப்படும் காசநோய் சம்பவங்கள் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. காற்றின் மூலம் பரவும் இத்தொற்று நோய் சிகிச்சையின் மூலம் குணமாக கூடியதாய் இருந்தாலும் தொடக்கத்திலேயே கண்டறியப்படாவிட்டால் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில் இத்தொற்றினால் யார் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள், பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் யாவை போன்ற விவரங்களை விரிவாக காண்போம். உலக மக்களிடையே குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள், முதியவர்கள் மற்றும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்கள் இத்தொற்றினால் எளிதில் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவனம் WHO-வின் தரவுகள் கூறுகின்றன. அது மட்டுமின்றி 2024ஆம் ஆண்டில் மட்டும் உலகளவில் 12,30,000 பேர் இந்த காச நோயினால் உயிரிழந்ததாகவும் அதன் தரவுகள் காட்டுகின்றன. இந்நிலையில் 2 வாரங்களுக்கும் மேலாக நீடிக்கும் இருமல், உடல் எடை குறைதல், உணவின் மீதான விருப்பமின்மை போன்றவை காச நோயிற்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடும் என்று குடும்ப நல மருத்துவர் டாக்டர் கோகிலவாணி சேகர் சந்திரன் தெரிவித்தார். 2 வாரம் காலகட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவங்களுக்கு இருமல், இல்லை அந்த இருமலோட சேர்ந்து ரத்தம், இல்லை வந்துட்டு ரொம்ப சோர்வு, இல்லை ராத்திரியில் வந்துட்டு ரொம்ப வேர்வை, இல்லை அவங்களுக்கு வந்து சாப்பாடு இறங்கலை, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்தால் மேபி அவங்களுக்கு வந்துட்டு டிபி இல்லை காச நோய் இருக்கலாம். இது வந்துட்டு ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன். இது எப்படி பரவுதுன்னா காற்று மூலியமாக பரவுது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஆக்டிவ் டிபி இருக்குன்னா அவங்க இருமுனாலும் இல்லை தும்முனாலும் வந்துட்டு ஒன்னொருத்தருக்கு போய் அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க மருத்துவமனைகள் மற்றும் சிகிச்சையகங்களில் இலவச பரிசோதனையும் சிகிச்சையும் வழங்கப்படும் வேளையில் தொடக்க கட்டத்திலேயே பரிசோதனை செய்து கொள்வது அதன் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான முதன்மை வழி என டாக்டர் கோகிலவாணி வலியுறுத்தினார். காச நோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் முறையான சிகிச்சையின்றி, அதாவது வழங்கப்படும் மருந்துகளை முறையாகவும் முழு கால அளவிலும் உட்கொள்ளாத நிலை ஏற்பட்டால் அந்நோயை குணப்படுத்துவது கடினம். சிகிச்சையை பாதியிலேயே நிறுத்துவது ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி எனப்படும் மருந்து எதிர்ப்பு காச நோயாக மாறக்கூடும் என்று அவர் விவரித்தார். சுகாதார அமைச்சு வந்துட்டு ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அவங்களே வந்துட்டு அதுக்கான உள்ள ஸ்பியூட்டம் டெஸ்ட் மற்றும் செஸ்ட் எக்ஸ்ரே எல்லாம் பண்ணி டிபியாக இருந்தால் அவங்களே வந்து ஃப்ரீயாக டிபி ட்ரீட்மெண்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணிடுவாங்க. அது நடுவில் நிப்பாட்டாமல் டெய்லி எடுத்துகிட்டு வரணும். அப்படி நடுவில் டிபி ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிட்டா ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபின்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த டிபி மறுபடியும் அந்த மருந்துக்கு வேலை செய்யாத அளவுக்கு அந்த டிபி வந்து வீரியமாக வரலாம். சுவாச கவசம் அணிதல், நெருங்கிய தொடர்பை தவிர்த்தல், காற்றோட்டமான சூழலை பராமரித்தல் போன்ற எளிய நடவடிக்கைகளும் இத்தொற்று பரவலை தடுக்கும் என்று பிரணாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது கோகிலவாணி விளக்கம் அளித்தார்.